ஈரோடு திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال النبي صلى الله عليه وسلم المؤمن مرآة المؤمن. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மோர்கள் ஒரு உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடியை போன்று. இன்னொரு ஹதீஸில் ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய ஒரு கட்டிடத்தில் சில வஸ்துக்களை போல, எப்படி கட்டிடத்திற்கு செங்கல் அடுக்கி வைக்கப்படுதோ அதே போன்று மூமினுடைய நல்ல உள்ளங்களை அல்லாஹ் அடுக்கி வைத்து, எப்படி அது கட்டடமாக பார்வைக்கு தெரிகிறதோ அதே போன்று எல்லா மூமின்களும் சேர்ந்து இஸ்லாம் என்ற ஒரு கோட்டையாக பார்வைக்கு தெரிகிறார். இதுதான் உண்மை. ஒரு மூமினை பார்த்து இன்னொரு மூமின்கள் படிப்பினை பெற வேண்டும். ஒரு தொழுகையாளி இருக்கிறதா என்று சொன்னால் நாம் அவரை பார்க்கும் பொழுது அவர் நமக்கு கண்ணாடியை போன்று தெரிகின்றார். நம்மிடத்திலே அந்த தொழுகை இல்லை, நான் தொழுக வேண்டும். அப்படி என்றால் அவரை ஒரு கண்ணாடி ஆக்கி நாம் பார்க்கிறோம். நம்மிடத்தில் உண்டான குறைகளை அவரின் மூலமாக நம்மளை சரி பண்ணிக்கொள்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி குறை பேசலாமா? குறை பேசினாக்க அவன் மூமின் அல்ல. ஒரு மூமின் மனிதனுக்கு கண்ணாடியை போன்றக்கூடிய அமைப்பு அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். என்ன தான் நம்ம பயான் கேட்டாலும், என்ன தான் நசீகத்து கேட்டாலும், கேட்கும் பொழுது செவி தாழ்த்தி என்ன சொல்கிறான்னு கேட்கணும். கேட்கறது மட்டுமல்ல, தன்னுடைய கவனத்தை இங்கே செலுத்தணும். அந்த நேரத்தில் தஸ்பீ ஓதுறது, அதில் வேடிக்கை பார்க்குறது, அந்த நேரத்தில் ஏற்பாடு செய்யறதுக்கான திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது. ஒரு காலத்தில் ஓவியம் வரைகிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவங்க சீனாக்காரர்கள். அற்புதமான முறையில் ஓவியத்தை வரைவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கனாக்க ரொம்ப ஓவராக பெருமை அடித்தாங்க. எங்களை போன்ற இந்த ஓவியருக்கு உலகத்தில் யாராவது உண்டா என்று பெருமை அடித்தாங்க. அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகக்காரர்கள் என்ன சொன்னாக்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்களை எங்களை போட்டி போட தயாரா? தயார். என்ன செய்கிறது அப்படின்னாக்கா, அன்றைக்கு இருந்த ஒரு நடுநிலையான ஒருத்தரை நியமித்து அவனை சொல்கிறாங்க, நீங்கள் தான் இந்த போட்டிகளில் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு பெரிய ஒரு பில்டிங்கு, இந்த பக்கம் ஒரு சுவர், அந்த பக்கம் ஒரு சுவர், நடுவில் திரையை போட்டு விட்டாங்க. திரையை போட்டு விட்டு ஒரு வாரத்துக்கு டைம் கொடுக்குறோம், இதுக்குள்ளே நீங்கள் வரைஞ்சிடணும் அப்படின்னு டைம் கொடுக்குறாங்க. இந்த சீனர் என்ன செய்கிறாங்க, அதுக்குள்ளே எல்லா ஆயுதங்களும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. என்னென்ன கலர் போடணும், என்னென்ன ஆயுதம் வேணும், எல்லாத்தையும் கேட்டு வாங்கி அந்த சுவத்தில் எல்லாத்தையும் வரைகிறாங்க. இவங்க சும்மா இருக்கிறாங்க. என்ன செய்கிறது யோசிச்சுட்டே இருக்கிறாங்க.
கொஞ்ச நாள் போச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இப்போ இவங்க என்ன செய்கிறாண்டாக்கா, அந்த ரஷ்யாக்காரன் செய்கிறாண்டாக்கா, அந்த சுகத்தை பாலிஷ் பண்ணுறாங்க, நல்லா பாலிஷ் பண்ணுறாங்க. பாலிஷ் பண்ணதுக்கு பின்னாடி அந்த குறிப்பிட்ட டைம் வந்துச்சு. இந்த ரஷ்யாக்காரர்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்க எல்லா விதமான ஓவியத்தினுடைய திறமையை பூரா காட்டி சுகத்தில் பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன அவங்க செஞ்ச வேலைனாக்கா, அந்த சோத்தை சுத்தம் பண்ணுறது வேலை. இப்போ அந்த திரையை எடுத்து விட்டு பார்த்தாங்க, அந்த சீனர்கள் செஞ்ச அந்த ஓவியம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஏற்றால் பார்த்தாங்க, அதை விட டாப்பாக இங்கே இருக்குது. எப்படி அப்படின்னாக்கா, இந்த சுகத்தை இவங்க பாலிஷ் பண்ணதுனுடைய பிறகு என்னன்னாக்கா, இவங்க போட்ட அந்த ஓவியம் அப்படியே இங்கே தெரியுது. ஆமாம், அது வரைஞ்சிருக்கு தெரியுது, இவங்க வரைஞ்சிருக்கு தெரியலை, ஆனால் அதில் பாலிஷாக தெரியுது. அப்போ யார் வெற்றி பெற்றது அறிவிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரஷ்யக்காரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஆனால் அவங்க உண்மையை செய்யலை. இவங்க செஞ்ச வேலை என்ன அப்படின்னாக்க, தங்களுடைய அந்த சோத்தை பாலிஷ் பண்ணாங்க. இதைத்தே நம்முடைய ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க, முதல்ல உள்ளத்தையும் சுத்தப்படுத்து. எப்படி அந்த சோத்தை சுத்தப்படுத்தினானோ அதே போல் உள்ளத்தை சுத்தப்படுத்து. எப்படி சுத்தப்படுத்தணும்? பிறரை பார்த்து தன்னை சரி பண்ணி கொள்ள வேண்டும். அதற்கு அப்துல்லா பின் முபாரக் ரலியல்லாஹு தஆலா புகாரி வரந்தோடைய மாணவர்கள் சிறந்த மாணவர். அவர் என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் வசதியானவர். வசதியானவனாக்கா தனக்கு மேலே பார்த்தாரு, நம்ம என்ன கஷ்டப்படுறோம், பெரிய வசதி இல்லையே அப்படின்னு நினைச்சார். அதுக்கு பின்னாடி தனக்கு கீழே உள்ள ஒரு ரோட்டில் கடுமையான வெயிலில் செருப்பு இல்லாமல் ஒருத்தர் நடந்து போகிறான். இன்னொருத்தன் நடக்க முடியாது, பித்தட்டில் அப்படி ஊந்து போகிறான், ஆனால் செருப்பு இல்லை, நடக்கிறான். அதை பார்த்தார். பார்த்து போட்டு அப்போ முடிவு செய்கிறாரு, நான் இது வரைக்கும் எனக்கு மேல் பணக்கால பார்த்தேன், நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு கீழே உள்ள பார்த்து நிம்மதி எனக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. இவன் மோசமாக இருக்கான், இவன் நம்ம எவ்வளோ பரவாயில்லையே. அவன் இதை கண்ணாடி இந்த பார்த்து தான் நம்ம மாற்றிக்கொள்ளணும். மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளை விட இபாத்தில் அதிகமான செய்யக்கூடிய பார்க்கணும். துனியா சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மளோட தாழ்ந்துகளை பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இன்றைக்கி என்ன செய்யறாண்டாக்க, தனக்கு அதிகாரம் இருக்கிறதுக்கு அடுத்தவழி என்னது விரட்டுறது, கஷ்டப்படுத்துறது, வேகமாக பேசுறது, இது நஷ்டம். நம்ம முன்னேறணும்னு ஆசைப்பட்டோம்னு சொன்னால், உள்ளத்தில் பக்குவப்படுத்தணும்னு சொன்னாக்க, பிறரை பார்த்துனாக்க